நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது மைக் பிடிக்கவும் பயம் இருக்கும், இன்னொரு பயம் இருக்கும், எப்படா மைக்கு வந்து கேட்குறவங்க எப்போ மைக்கு வைப்பான்ற மாதிரி பயம் இருக்கும். ஆனால் இப்போது இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயம் இல்லாமல் எல்லாமே பண்ணாங்க. என்னை வெல்கம் பண்ண அதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ லைக் டு கங்க்ராச்சுலேட் கல்வி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிவிட்டு நான் என்னோடய ஸ்பீச்சை முடிச்சிடுறேன். இந்த ஸ்டோரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் பரவாயில்ல, அஸ் அ பேரண்ட்டாக இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு யானை வந்து வளர்ப்பாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆணியில் வந்து அந்த யானையை கட்டி வச்சுருவாங்க. அப்போ தான் வந்து அந்த யானை வந்து தப்பிச்சு போகாதுன்றதுக்காக. அது அந்த யானை வந்து வளர்ந்து வளர்ந்து அதுக்கு வந்து மென்டலாக வந்து தெரிஞ்சிடும், நம்ம வந்து அந்த ஆணியை விட்டு பிடுங்கிட்டு நம்ம ஓட முடியாதுன்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் வந்து யானை வளர்ந்து ரொம்ப பலமாயிரும். அப்படியும் அந்த யானை வந்து அந்த ஆணியும் அந்த குச்சியை இழுத்துட்டு போகாது. ஏன் தெரியுமா? அது சின்ன வயசுலேயே அது மென்டலாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, தன்னால் வந்து அதை உடச்சிட்டு வெளியே போக முடியாதுன்ற மாதிரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஸ்டோரி? ஸோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும். நம்ம குழந்தைங்க வந்து இளங்கன்று பயம் அறியாது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த லெவலுக்கு மோல்ட் பண்ணுறோமோ அவங்களோட டேலண்ட் அண்ட் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப 1x 2x கிடையாது, 100x நம்ம அச்சீவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் அக்னாலேஜ்மெண்ட் அண்ட் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது முக்கியம். எதுக்காக இந்த கிராஜுவேஷன் டே வைக்கணும்? ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணால் அதுதான் அது ஃபஸ்ட் டைம் அது பண்ணுது அந்த குழந்தை. அதை வந்து தட்டி கொடுத்து பாராட்டி பார்த்தீங்கன்னா அதோட அது பல்மடங்கு அது வந்து இன்னும் நிறையா சாதனைகள் எல்லாமே செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஜுவேஷன் டே வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அது நீங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். ஐ வுட் லைக் டு தேங்க் கல்வி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அகைன் அண்ட் தேங்க்யூ. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு Kalvi Group of Schools